என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, வழியும் சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியை காண அவளை இருக்கிறீர்களா? இதோ நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் ஒரு விசை கூட ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலேயும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து சென்று தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை தருகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக, வார்த்தைகளுக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக, கடந்த நாளில் ஒரு சிலர் இமெயில் மூலமாக நீங்கள் கடிதம் எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். நான் உங்களுடைய கடிதத்தை படித்தேன். உங்களுக்கு நான் இமெயிலேயே பதிலும் அனுப்பியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடும் அந்த ஆலோசனைகளின்படி ஜெபத்தோடும் நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். அருமையானவர்களே, ஒரு சிலர் தொலைபேசியில் தங்களுடைய காரியங்களை சொல்வதற்கு ஒருவேளை இயலாமல் போனாலும், அல்லது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தொலைபேசியில் பேச விரும்பாமல் இருந்தாலும் கூட நீங்கள் இமெயிலில் உங்களுடைய காரியங்களை எழுதி அனுப்பலாம். நிச்சயமாக நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு இமெயில்களுக்கும் திரும்ப நாங்கள் பதில் அனுப்புகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அதை நாங்கள் உங்களுக்கு பதிலாக அனுப்புவோம். மாத்திரமல்ல, நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் தினமும் 11 மணியிலிருந்து 12:30 வரை எங்களுடைய ஆலயத்தில் ஜெப கூடுகையில் ஜெப வீரர்கள் அதற்காக விசேஷமாக ஜெபிக்கிறார்கள். எனவே நீங்கள் தைரியமாக, உற்சாகமாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். நாங்கள் அதை உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்தில் அல்லது மற்றவர்கள் அறியாமல் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டிய விஷயமானாலும் கூட நீங்கள் எழுதலாம். அதை நாங்கள் ரகசியமாகவே மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் அதை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய போகிறார். மாத்திரமல்ல, தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சமாதானம் இன்றைக்கு உங்களை தாங்க போகிறது. நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை மையமாய் கொண்டு இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அந்த வசனத்திலே கடைசி பகுதியில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம் இது. அடிக்கடி பல இடங்களில் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. எல்லாரும் பலருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலையும் கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளில் ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் வருவதனுடைய நோக்கமே என்ன? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். சரீர சுகத்தை விரும்புகிறோம், பொருளாதார ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், இன்னும் சிலர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாகத்தான் இருக்கிறது.
கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைபடவில்லை. அவரும் நமக்கு ஏராளமான வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சந்தேகமே இல்லை, அவர் சொன்னதை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது கூட நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், இந்த வசனம் அல்லது இந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நான் ஏன் இன்னும் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் பலருக்குள்ளேயும் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடந்த நாளில் ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து, அவர் நல்லபடி கடினமாக உழைக்கிற ஒரு சகோதரன், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்களுக்கெல்லாம் உற்சாகமாக செயல்படுகிற ஒரு சகோதரன். ஆனால் அவர் இடத்துல வந்து கேட்டார், எனக்கு பொருளாதாரத்தில் மாத்திரம் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. இத்தனை ஆண்டுகளாக நான் கடினமாக உழைக்கிறேன், ஆண்டவருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன், காணிக்கை தசம பாகங்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறேன், ஆனால் என்னால் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை என்கிற ஒரு கேள்வியோடு அந்த சகோதரன் என்னிடத்தில் வந்தார். அருமையானவர்களே, இது போல அநேகர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன, அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் மாத்திரம் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று பலருக்குள்ளே இன்றைக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேதம் நமக்கு எளிமையான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை அவர் உண்மையாகவே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஒருபோது அவர் சொன்னதை மாற்றி சொல்லுகிறவர் அல்ல, அல்லது சொன்னதை சொல்லவில்லை என்று சொல்லுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி எதுவென்றால், ஆபிரகாமை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் என்கிற அந்த மனிதன் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் முழு யூத ஜனங்களுக்கும் அவர்தான் தகப்பனாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து முழு இஸ்ரவேலும் உருவானது. அவரை ஆண்டவர் முதலாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவரை அழைக்கிறதை ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். நான் உங்களுக்காக அந்த வேத பகுதியை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்கள். அங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய் என்று ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தையை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிப்பது என்றும் சொல்லியிருப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வாக்குத்தத்தம் பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலரும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் விரும்புகிறார்களே தவிர ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க மனதில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ வியாதி சுகத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாட்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வியாதியிலிருந்து நீ சுகம் பெறுவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லது ஒரு தரித்திரமான நிலையிலே
கட பாரத்திலே நீ தவித்து கொண்டு மிகுந்த கண்ணீரோடு கூட நான் எப்படி இந்த கடலிலிருந்து விடுதலையாக போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி ஆவலோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். மாத்திரமல்ல, இந்த தேவனை குறித்தே அறியாமல், இந்த ஆண்டவர் யாரென்றே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வேற ஒரு மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வராத ஒரு நிலையிலும் எனக்கு கடவுளுடைய நன்மைகள் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் வேண்டுமானாலும் விரும்பலாம், தவறே இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்பது தவறில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே நீங்கள் வாசித்தால் முதலாவது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. பாருங்கள், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ இந்த காரியத்தை கை கொண்டால், நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். இது ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆண்டவர் ஒருபோது இதை மாற்றி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், நீ எங்க வேண்டுமானாலும் போ, நீ என்ன தீமை வேணாலும் செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த ஒன்றுதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அந்த சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். என் அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் கடந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் எத்தனையோ காரியங்களை சொன்னார். நீ இப்படி இருக்க வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும், நீ இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக பல எச்சரிப்புகளையும் பல கட்டளைகளையும் பல வார்த்தைகளையும் ஆண்டவர் உனக்கு சொல்லியும் நீ அதற்கு கீழ்ப்படியாமல் செவி சாய்க்காமல் வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, நிச்சயமாக ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஒருவேளை உலக பிரகாரமாக பிசாசு ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொடுக்கலாம் என்று சொல்லி அவனை சில காரியங்களை செய்து நன்மைகள் கிடைக்கும் என்று சில மனிதர்கள் பிசாசை தேடி செல்லுகிறார்கள். அவர்கள் ஒருவேளை எந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் கூட சாத்தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது போல உயர்த்த முடியும். ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளே அவன் எப்படி உயர்த்தினானோ அப்படியே குப்பரை அல்லது கீழே தள்ளி போடுகிற அளவுக்கு அவன் கொடுமையானவன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைவு உண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷம் உண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் சமாதானமும் திருப்தியும் இருக்கிறது. ஆனால் சத்துரு கொண்டு வரக்கூடிய சாத்தானால் வருகிற சில காரியங்கள் ஆசீர்வாதம் போல தெரியும், ஆனால் அதில் வேதனைகள் அதிகமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? அங்கே 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். சொன்னதை அப்படியே ஆபிரகாம் செய்ததுனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைத்தது தெரியுமா? அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அப்படியே செய்தபடினாலே ஆண்டவர் அவனை பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாக மாற்றினார். அதிலே 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்ன வார்த்தை என்பது ஒரு பெரிய கடினமானது அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போ, நீ இங்கே இருப்பது எனக்கு பிரியமில்லை, நீ இந்த இடத்தை விட்டு வேற இடத்திற்கு கடந்து வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அங்கே இருக்கும்போது அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார். நடந்தது என்ன? அவர்கள் 430 வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி சென்றபோது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சுதந்திரமான ஒரு கானான் தேசத்தை கொடுத்தார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு நண்பனே, அன்பு சகோதரனே,
உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நீ எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக கூட அவரால் தர முடியும். ஆனால் உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை ஆபிரகாமை போல ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் என்று உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்களில் நீங்கள் கூர்ந்து கவனித்து வாசித்தால் ஒரு தேவனை நம்புகிற மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் போது அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் தெளிவாக கவனித்து பாருங்கள். அவனுடைய வீட்டில் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வருகிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்விட்ட கோலும் தேவனுடைய நியாயப்பிரமாணமும் மாத்திரமல்ல மன்னாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பட்டியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஞாபகமாக கொடுத்திருந்தார் என்றால், வனாந்திரத்திலே அவர்கள் வருகிற வேளையில ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து 40 ஆண்டு காலம் போஷித்தார். இதை அவர்கள் மறக்காமல் இருக்கும்படிக்கு அந்த மன்னாவிலே ஒரு குறிப்பிட்ட மன்னாவை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வைத்து அதை பூட்டி வைக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பணியை எல்லாரும் செய்ய முடியாது. ஆசாரியர்கள் மாத்திரம், லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்கள் மாத்திரம் ஆண்டவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக ஆரோனுடைய துளிர்விட்ட கோலும் அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ளே இருந்தது. மாத்திரமல்ல, மனம் போன போக்கில் நீங்கள் வாழக்கூடாது, என்னுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனுக்கு அல்லது தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுவதற்காக அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ளே வைத்து அதை அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசித்தால், இந்த 6ஆம் அதிகார ஆரம்ப பகுதியில் வாசித்தீர்கள் என்றால், தாவீது சவுலனுடைய நாட்களிலே பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போன அந்த உடன்படிக்கை பட்டியை தாவீது ராஜாவான பின்பு அதை தன்னுடைய யூத தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். அவன் முயற்சி செய்யும் போது அவன் என்ன செய்தான் என்றால், அங்கே பார்த்தீர்கள் என்றால் அந்த உடன்படிக்கை பட்டியை ஒரு ரதத்தின் மேல் ஏற்றி, காளைகளை வைத்து இழுத்து கொண்டு போகிற ஒரு ரதத்தின் மேலே இந்த உடன்படிக்கை பட்டியை வைத்து அவர்கள் அதை யூத தேசத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், உடன்படிக்கை பட்டி அந்த ரதத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதை அப்படியே கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த மாடு மிரண்டதன் நிமித்தமாக உடன்படிக்கை பட்டி கீழே சரிந்து விழப்போனது. திடீரென்று அங்கே ஊசா என்கிற ஒரு மனுஷன் அந்த உடன்படிக்கை பட்டி கீழே விழாமல் இருப்பதற்கு அதை தாங்கி பிடிக்க சென்றான். அவன் உடன்படிக்கை பெட்டியை தொட்டு அதே நிமிஷத்தில் அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே அதே உடன்படிக்கை பட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்தபோது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தின் படி உடன்படிக்கை பட்டி சுமக்கப்படவில்லை. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 3:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அந்த வனாந்தர பாதையில் அவர்கள் வரும்போது அந்த சுமந்து கொண்ட அந்த பெட்டியை கானானுக்குள்ள யோர்தானை கடக்கும் போது அது ஆசாரியர்கள் தோளில் சுமந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் பிரமாணம் உடன்படிக்கை பட்டி தோளில் சுமக்கப்பட வேண்டும். அதுவும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் தான் அதை சுமக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரமாணம். அதுதான் கட்டளை, அதை மாற்றக்கூடாது. ஆனால் அந்த கட்டளைகளை மாற்றிவிட்டு ஒரு ரதத்தின் மேல் வைத்து அந்த உடன்படிக்கை பட்டி சுமக்கப்பட்ட போது அங்கே ஒரு மனிதனுக்கு மரணம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே உடன்படிக்கை பட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு போன போது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஒரு ஆசாரியன். அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஊசா அப்படி அல்ல. தாவீது அந்த உடன்படிக்கை பற்றி அப்படி கொண்டு வரவில்லை. அது நிமித்தம் அங்கே ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபம் வருகிறதை பார்க்கிறோம்.
என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணத்தின்படி வசனத்தின்படி ஒரு மனிதன் வாழாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல், அவன் மனம் போன போக்கில் இஷ்டப்படி சுய சித்தத்தின்படி வாழுவான் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஓபேத் ஏதோம் எப்படி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல நீங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை கூட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 115, 12, 13 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதனை ஆண்டவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் எங்கு சென்றாலும் என்னை தேவன் பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வு. அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தால் நாம் ஒருபோதும் பாவ இச்சைகளுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். அசுத்தமான காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டோம். அதிகமான மனிதர்களும் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாமல் துணிந்து பாவம் செய்வது எப்பொழுது தெரியுமா? தனிமையாக இருக்கிற வேளைகளில் தான். என்னை பார்க்கிற, என்னை கேட்கிற அன்பு வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ தனிமையாக இருக்கிற நேரத்தில் நீ பாவ எண்ணங்களோடு கூட உன் வாழ்க்கையை நீ கொண்டு போய் கொண்டிருப்பாய் என்றால் எப்படி நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எப்படி உன் குடும்பத்திற்கு வரும்? உன் கணவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உன் மனைவி எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உன் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான் என்றால் அவன் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு நிச்சயமாக கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். கடைசியாக உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் 2ஐயும் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்தின்படி நடந்தால் ஆசீர்வாதமும், ஒரு மனிதன் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அந்த பிரமாணத்தை விட்டு விலகி சுயமாக விக்கிரக ஆராதனைக்கு நேராகவும் அசுத்தத்துக்கு நேராகவும் போவான் என்றால் சாபமும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி நாமே தேர்வு செய்யும்படியாக நமக்கு முன்பாக 2ஐயும் வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறாயா? இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடு. ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருப்பேன் என்று நீ தீர்மானித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு தந்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்த முடியும். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை வெட்கப்படுத்தாமல் உன்னை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போல ஒரு கடினம் வேற எதுவுமே இல்லை என்று. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வசனத்தை அனுபவித்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்ததினாலே நான் ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு முன்பாக உண்மையாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போல ஒரு எளிமையான காரியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. மற்ற மார்க்கங்களை எடுத்து பாருங்கள், மற்ற மதங்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் அந்த மத கொள்கைகளை கைக்கொள்வதற்கு எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும், எவ்வளவு பணங்கள் செலவழிக்க வேண்டும், எத்தனை தூரம் நடை பயணமாக செல்ல வேண்டும், எத்தனை நாள் இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் என்னென்ன காரியங்கள் கர்மங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் நேரம் எடுத்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அந்த பிரமாணம், ஆண்டவருடைய அந்த நுகம் லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கிறது என்று.
ஆண்டவர் நமக்கு எளிமையான அருமையான பிரமாணங்களை தந்திருக்கிறார். இந்த நாளில் அதற்கு நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? நாம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2:19 வாசித்ததின்படி இன்று முதல் நீங்கள் தீர்மானம் எடுக்கிற இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை முழுமையாக நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த வேதத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு என் தேவன் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ அதேபடி இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலரும், நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் கண்ணீர் என்னை விட்டு போகவில்லை, வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், நான் எவ்வளவோ என்னெல்லாமோ நன்மைகள் செய்துதான் பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வல்லமையாய் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள் முறிவதாக, தடைகள் உடைவதாக, தொழிலில் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அப்படியே செய்து என் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நாங்கள் இதை சரியாக செய்வதற்கு அது எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியும் ஜெபமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களோடு கூட நாங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேலும் உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிப்போம். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எங்கள் முகவரி: எழுப்புதல் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஊழியங்கள், 17/3A, பிரைன் நகர், 2வது தெரு, கீழ்ப்பகுதி, BSNL எக்ஸ்சேஞ்ச் எதிரில், தூத்துக்குடி 8. தொலைபேசி எண் 0461 23 76 அலைபேசி எண் 9442778986. Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brain Nagar, 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.